காபாலிகைக்கு பின்புறத்துல அவ அறியாம ஒரு உருவம் திடீர்னு தோன்றுச்சு. வீட்டோட கூரை மீதும் வாசற்கதவின் மீதும் கல்லை விட்டு எரிஞ்சாங்க. சிவகாமி கையில கத்தி ஒன்று ஆயத்தமா வச்சிருந்தா. நகரத்துடைய அலங்கோல காட்சி இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சது. நடுநிசியானப்ப நகரத்துடைய பல இடங்கள்ல பல்லவ சேனா வீரர்கள் வாதாபி கோட்டையை சூழ்ந்து கொண்ட நாளிலிருந்து சிவகாமியோட உள்ளம் எரிமலையுடைய கர்ப்ப பிரதேசத்தை போல கொந்தளித்து கொண்டிருந்துச்சு. கோட்டை சுவருக்கு அப்பால வெகு சமீபத்தில் மாமல்லரோ ஆயனரோ இருந்த போதிலும் அவர்களை தான் பார்க்க முடியவில்லையே அப்படிங்கிற ஆத்திரமும், யுத்தத்தின் விளைவாக என்ன ஏற்படுமோங்கிற கவலையும், எல்லாம் நன்றாக முடிந்து மாமல்லரை தான் சந்திக்கிறப்ப அவர்கிட்ட என்ன பேசுறது, எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற சிந்தனையும் அவளை வாட்டி கொண்டிருந்துச்சு. வாதாபிக்கு வட திசையில் நடந்த பெரும் போரில் பல்லவ சைனியம் வெற்றி அடைந்து புலிகேசி மாண்ட செய்தி சிவகாமியுடைய காதுக்கு எட்டுனப்ப அவளுடைய இதயம் பெருமையினால வெடித்து போய்விடும் போல இருந்துச்சு. அத்தோடு அந்த வெற்றியின் காரணமா தன்னுடைய நிலைமையில என்ன மாறுதல் ஏற்படுமோ அப்படிங்கிற கவலையும் உண்டாச்சு. கோட்டை தளபதியான பீமசேனன் அவகிட்ட வந்து மாமல்லருக்கு ஓலை எழுதி தரும்படி கேட்டப்ப சிவகாமி தன்னுடைய வாழ்க்கையில என்றுமே அடையாத பெருமிதத்தை அடைஞ்சா. அவ்விதமே சேனாதிபதிக்கு ஓலையும் எழுதி தந்தா. அதுல தன்னுடைய அறிவினால சிந்தித்து என்ன முடிவுகளுக்கு வந்திருந்தாளோ அந்த முடிவுகளை எல்லாம் எழுதியிருந்தா. அவற்றையொட்டி வேண்டுகோளும் செய்திருந்தா. ஆனா அவளோட இதய அந்தரங்கத்துல குடிகொண்டிருந்த உணர்ச்சிய அந்த ஓலை பிரதிபலித்ததா சொல்ல முடியாது. தன்னையும் தன்னுடைய கலையையும் அவமதித்து அவமானப்படுத்திய அந்த நகரத்து மக்கள் மீது பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஆசை அவளுடைய உள்ளத்தின் அடிவாரத்தில் இன்னும் இருக்கத்தான் செஞ்சுது. அதனால் ஓலை எழுதி அனுப்பிய பிறகு சிவகாமி ஒவ்வொரு சமயம், ஏன் அந்த ஓலையை எழுதி அனுப்பினோம், அவ்வாறு எழுதி அனுப்ப நமக்கு என்ன உரிமை, இவ்வளவு பெரும் பிரயத்தனங்களுடனே படையெடுத்து வந்திருக்கும் மாமல்லரும் சேனாதிபதியும் அதை குறித்து என்ன எண்ணுவார்களோ, பெண் புத்தியின் பேதமையை குறித்து பரிகசித்து இகழ்வார்களோ, ஒருவேளை அதை ஒப்புக்கொண்டு காரியம் நடத்திய பிறகு என்னை ஏசி காட்டுவார்களோ அப்படின்னெல்லாம் நினைச்சா. அப்படி தன் ஓலை எழுதி அனுப்பியது குறித்து அவளை பச்சாதாபம் கொள்ள செய்த சம்பவங்கள் சிலவும் பிற்பாடு ஏற்பட்டுச்சு. கோட்டை தளபதி சிவகாமியுடைய மாளிகைக்கு வந்துவிட்டு போனதிலிருந்து அவளுடைய மாளிகை வாசல்ல அடிக்கடி கூட்டம் சேர ஆரம்பிச்சுது. அநேகமா சிவகாமியை மறந்து விட்டிருந்த வாதாபி மக்கள் அப்ப தங்களுக்கு நேர்ந்திருக்கிற பெரும் விபத்துக்கு காரணம் சிவகாமி தான் அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து அவ வசிச்ச வீதியில கூட்டம் போடவும் அவளை பத்தி இகழ்ந்து பேசவும் ஏசவும் ஆரம்பிச்சாங்க. கூட்டத்துடைய இறைச்சலை கேட்டு சிவகாமி அதன் காரணத்தை அறிந்து கொள்ளுவதற்காக பலகணியின் வழியா எட்டி பார்த்தப்ப அந்த ஜனங்கள் ஓஹோ அப்படின்னு சப்தமிட்டும் சிரித்தும் கோரணி காட்டியும் ஏளனம் செஞ்சாங்க. விஷயம் இன்னதுங்கிறத ஏற்கனவே அறிந்திருந்த சிவகாமியுடைய தோழி பெண் அவளை பலகணியின் பக்கத்திலிருந்து பலாத்காரமாக இழுத்துட்டு போனான். அப்ப மறுபடியும் அந்த ஜனக்கூட்டம் விகாரமாக கூச்சலிட்டு கேலி சிரிப்பு சிரித்த சப்தம் சிவகாமியுடைய காதில் விழுந்துச்சு. அவளோட இருதயத்தில் வெகு காலத்துக்கு முன்னாடி எரிந்து அடங்கி மேலே சாம்பல் பூத்து கிடந்த குரோத தீயானது அந்த நிமிஷத்தில் மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய தொடங்குச்சு. மாமல்லர் மட்டும் உண்மையான வீரமுள்ள ஆண்மகனாயிருந்தால் நான் பேதமையினால் எழுதிய ஓலையை கிழித்து எறிந்துவிட்டு இந்த நகரத்துக்குள்ளே படையோடு பிரவேசிப்பார். என்னுடைய பழைய சபதத்தை நிறைவேற்றுவார். இந்த நகரத்தை நரகமாக்கி நாகரிகம் சிறிதுமற்ற மிருகப்பிராயமான இந்த மக்கள் ஓலமிட்டு அலறி ஓடும்படி செய்வார். அந்த காட்சியை பார்த்தால்தான் என் உள்ளம் குளிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அந்த காட்சியை தன்னுடைய மானசீக திருஷ்டியில பார்த்து மகிழவும் தொடங்கினான். நேரமாக ஆக தெருவில் கூட்டமும் கூச்சலோ அதிகமாகி கொண்டு வந்துச்சு. கூட்டத்தில் இருந்த சில உற்சாக புருஷர்கள் வீட்டோட கூரை மீதும் வாசற்கதவின் மீதும் கல்லை விட்டு எரிஞ்சாங்க. அந்த கல்லானது கதவின் மேலே விழுந்து படார் சப்தம் உண்டாக்குனப்ப கூட்டத்தில் கேலி சிரிப்பு பீரிட்டு எழுந்துச்சு. அன்னைக்கு மாலை நேரத்தில் திடீர்னு அந்த பெருங்கூட்டத்தில் ஒரு கணம் நிசப்தம் ஏற்பட்டுச்சு. அந்த நிசப்தத்தை களைச்சிக்கிட்டு பறை கொட்டுற சப்தம் கேட்டுச்சு. பறை சப்தம் நின்றதோ இடி முழக்கம் போன்ற ஒரு குரல், சக்கரவர்த்தி கோட்டைக்குள் வந்துவிட்டார். பல்லவர் படையை துவம்சம் செய்து வெற்றி கொடி நாட்டப் போகிறார். எல்லாரும் அவரவர்கள் வீட்டுக்கு போங்கள். ஆயுதம் எடுக்க தெரிந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் அரண்மனை வாசலுக்கு வந்து சேருங்கள் அப்படின்னு முழங்குச்சு. உடனே அந்த ஜனக்கூட்டத்தில் வாதாபி சக்கரவர்த்தி வாழ்க,
பல்லவ மாமல்ல நாசமடைக அப்படின்னு குதூகல கோஷம் எழுந்துச்சு. கொம்மாளமா இரைச்சல் போட்டுக்கொண்டு ஜனங்கள் களைய ஆரம்பிச்சாங்க. ஏதோ இந்திரஜாலத்தினால நடந்தது போல கண்மூடி திறக்கிற நேரத்துல சிவகாமியுடைய மாளிகை வாசல்ல ஒருவரும் இல்லாம போனாங்க. அப்படி வெறுமையான இடத்துல சிறிது நேரத்துக்கெல்லாம் சளுக்க வீரர்கள் 20 பேர் வந்து நின்னாங்க. சிவகாமியுடைய மாளிகை வாசலையும் வீதியுடைய 2 புறங்களையும் அவங்க காவல் புரிய தொடங்கினாங்க. சிவகாமி தன்னுடைய தோழி பெண் மூலம் மேற்கூறிய சம்பவங்களுக்கு காரணங்களை அறிஞ்சப்ப அவளுடைய மனசு ஒருவாறு நிம்மதியடைஞ்சது. புலிகேசி உயிர் பிழைத்து கோட்டைக்குள்ள வந்துவிட்டபடியால இனி யுத்தந்தான், சந்தேகமே இல்லை. தன்னுடைய சபதம் நிறைவேறும் காட்சியை கண்ணால பார்த்தா போதும். மற்றபடி எது எப்படியானாலும் ஆகிட்டு போகட்டும். மூர்க்க வாதாபி ஜனங்களாலோ ராட்சச புலிகேசியினாலோ தனக்கு ஏதாவது அபாயம் நேரக்கூடும். நேர்ந்தால் நேரட்டும். அதை எதிர்பார்த்து சிவகாமி கையில கத்தி ஒன்ன ஆயத்தமா வச்சிருந்தா. தன்னுடைய கற்புக்கு பங்கம் வரும்படியான காரியம் ஏற்படுவதாயிருந்தா பிராணத்தியாகம் செய்து கொள்வதுன்னு வெகு காலமா அவ உறுதி கொண்டிருந்தா. கையில கத்தி இருக்குது, கொல்லைப்புறத்து கிணறு இருக்கவே இருக்குது. பல்லவ சைனியம் வாதாபி கோட்டையை தாக்க ஆரம்பித்த அன்று சாயங்காலம் அந்த நகரத்துக்குள்ள சூறை காற்றும் பெருமழையும் சேர்ந்து அடிக்கிறப்ப நடுக்கடல்ல என்ன விதமான பயங்கர ஓசை எழுமோ அந்த மாதிரியான ஓசை எழுந்துச்சு. நூற்றுக்கணக்கான யுத்த பேரிகைகளுடைய முழக்கம், ஆயிரக்கணக்கான தாரை தப்பட்டை சங்கம் முதலியவைகளுடைய ஒலி, 10,000கணக்கான வீரர்களுடைய ஜய கோஷம், லட்சக்கணக்கான மக்களுடைய ஆரவார இரைச்சல். இந்த ஓசைகள் எல்லாம் கோட்டை மதில்களிலும் மண்டபங்கள் கோபுரங்களிலும் மோதரப்ப எழுந்த பிரதித்வனி எல்லாம் சேர்ந்து இன்னதுனே விவரித்து சொல்ல முடியாத பேரொளியா திரண்டு எழுந்து கேட்போருடைய உடல் நரம்புகளையெல்லாம் முறுக்கிவிட்டு உள்ளங்களை வெறிகொள்ள செஞ்சுது. அன்னைக்கு சூரிய அஸ்தமன நேரத்தில் அந்த மாநகரத்தில் வாழ்ந்த 10 லட்சம் ஜனங்களும் ஏறக்குறைய பித்து பிடித்தவர்கள் போல ஆகி, தாம் செய்யற காரியம் இன்னதுன்னு தெரியாம செய்யறவங்களும் தாம் பேசுவது இன்னதுனே தெரியாம பேசுறவங்களும் ஆனாங்க. இத்தகைய வெறியானது சிவகாமியையும் மற்றவங்களை காட்டிலும் அதிவேகமாகவே ஆட்கொண்டுச்சு. ஒரு கண நேரமாவது அவளால் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க முடியல. ஆனா வீட்டை விட்டு வெளியே போவதுங்கிறது அவளுக்கு இயலாத காரியம். சிறிது நேரம் வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் நடந்தா. அதுக்கப்புறம் பலகனியின் வழியா வாசல்ல எட்டி பார்த்தா. ஜனங்கள் தலை தெறிக்க கிழக்கே இருந்து மேற்கேயும் மேற்கே இருந்து கிழக்கேயும் ஓடிக்கொண்டிருந்தாங்க. வீட்டின் மேல் மச்சில ஏறி பார்த்தா. நகரத்துடைய அலங்கோல காட்சி இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுது. அவளோட மாளிகையின் பின்புறத்துல கோட்டை மதில் வெகு சமீபத்துல இருந்தபடியால அதன் மீது ஏறி போருக்கு ஆயத்தமா நின்ன வீரர்களுடைய காட்சியை நல்லா பார்க்க முடிஞ்சுது. மற்றும் வீதிகள்ல அணிவகுத்து சென்று கொண்டிருந்த போர் வீரர் படைகளையும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்த ஜனங்களுடைய காட்சியையும் பார்க்க முடிஞ்சுது. மறுபடியும் கீழே இறங்கி அவளுடைய தோழி பெண்ணை தெருவாசல்ல போய் விவரம் அறிந்து கொண்டு வரும்படி ஏவுனா. அவ்விதமே தோழி வெளியே போயிட்டு வந்து அன்றிரவு பல்லவர் படை கோட்டையை தாக்கப் போவதா செய்தி கொண்டு வந்தா. அது மட்டும் இல்லை, தான் அன்றிரவு சிவகாமிக்கு துணையாக இருக்க முடியாதுன்னு, யுத்த நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற பீதி ஏற்பட்டிருப்பதால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் உறவினரோடு இருக்க விரும்புவதாகவும் சொன்னான். சிவகாமி அவளை எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் பயனில்லை. மற்றொரு வேலைக்காரியையும் அழைச்சிக்கிட்டு அவ போயிட்டா. அந்த 2 பேரும் போகிறப்ப மாளிகையுடைய கதவு திறந்த சமயம் வாசல்ல காவல் புரிந்த வீரர்கள் பொறுமை இழந்து தாங்கள் மட்டும் எதற்காக அங்கு நின்று அந்த வீட்டை காவல் புரியணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தது சிவகாமியுடைய காதுல விழுந்துச்சு. கதவை கெட்டியா சாத்தி தாள்கள் எல்லாத்தையும் போட்டா. அந்த மாளிகையுடைய வாசற்கதவுகள் கோபுர வாசல் கதவுகளை போன்ற பெரிய கதவுகள். ஒரு கதவுல திட்டி வாசல் ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய மனிதர் உள்ள நுழையக்கூடிய அளவு துவாரமும் அதுக்கு ஒரு தனி கதவும் தாழ்பாலும் இருந்துச்சு. தோழியும் வேலைக்காரையும் அந்த திட்டி வாசல் வழியாகத்தான் வெளியே போனாங்க. சிவகாமி வாதாபியில வசித்த காலத்துல சாதாரணமாகவே சொற்ப நேரம்தான் தூங்குறது வழக்கம். அன்னைக்கு ராத்திரி அவ கண்ணை மூடவே இல்லை. வெளியே என்ன நடந்து கொண்டிருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க அவளுடைய உள்ளமும் உடம்புடைய நரம்புகளும் துடித்து கொண்டிருந்துச்சு. அடிக்கடி பெருமூச்சு எழுந்துச்சு. நெஞ்சு தடக் தடக்குன்னு அடிச்சுக்குச்சு. அடிவயிற்று என்னவோ செஞ்சுது. நடுநிசி ஆனப்ப நகரத்துடைய பல இடங்கள்ல வீடுகள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்ததை சிவகாமி தன் மாளிகையுடைய மேல் மாடியிலிருந்து பார்த்தா.
9 வருஷத்துக்கு முன்னாடி தான் செய்த சபதம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. அவளோட வாழ்க்கையில் அதுவரையில் அவள் அனுபவித்தே இராத திருப்தி அவளுடைய மனசில் அப்போ ஏற்பட்டுச்சு. அதே சமயத்தில் காரணம் தெரியாத ஒரு விதமான வேதனையும் உண்டாச்சு. நகரத்தில் நாலாபுறமும் தீ பரவி வந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் அந்த நகரத்தில் ஏற்பட்டிருந்த மகத்தான ஆரவாரம் இப்போ வேறு ஸ்வரூபத்தை அடைஞ்சுது. குதூகலமான ஜய கோஷங்கள் அலறலும் ஓலமுமா மாறுச்சு. மக்களுடைய பெருமித வீர நடையானது பயப்பிராந்தி கொண்ட ஓட்டமா மாறுச்சு. வர வர ஸ்திரீகள் குழந்தைகளுடைய ஓலமும் ஓட்டமும் அதிகமாகி வந்துச்சு. இதையெல்லாம் பார்க்க சிவகாமியுடைய மனத்துல திருப்தி மறைஞ்சு வேதனை அதிகமாச்சு. கடைசியில அந்த கோர காட்சிகளை பார்க்க சகியாம மேல் மாடியிலிருந்து கீழே இறங்குனான். ஆஹா, இது என்ன நம்மால் விளைந்த விபரீதம்! இதன் முடிவுதான் என்ன? இந்த பெரிய நகரம் முழுவதும் உண்மையாகவே எரிந்து அழிந்துவிடப் போகிறதா? இதிலே வசிக்கும் இத்தனை லட்சக்கணக்கான மக்களும் பெண்களும் குழந்தைகளும் செத்து மடியப் போகிறார்களா? ஐயோ, இது என்ன? என்னுடைய கதி என்ன ஆகப் போகிறது? அப்படின்னு அவளுடைய உள்ளத்துல ஆயிரக்கணக்கான சிந்தனை அலைகள் கொந்தளித்து எழுந்து உடனே மறைஞ்சுது. அப்புறம் மேல் மாடிக்கே போக மனம் இல்லாம வீட்டு கூடத்துல அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தா. அலைந்து அலைந்து கால்கள் களைத்து வலி எடுத்து போச்சு. வெறும் தரையில குப்புறப்படுத்துக்கிட்டா. அழுகை வந்து கண்ணீர் பெருகுனா தேவலைன்னு தோணுச்சு. ஆனா அழுகையும் வரல, கண்ணீர் சுரக்கிற இடத்துல ஏதோ அடைச்சிக்கிட்டு கண்ணீர் வர ஒட்டாம செஞ்சிருச்சு. பொழுது விடுகிற சமயமாச்சு. முற்றத்துல உதய நேரத்துக்கு உரிய மங்கலான வெளிச்சம் காணப்பட்டுச்சு. அந்த சமயம் அந்த வீட்டு வாசல்ல ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டுச்சு. சட்டுன்னு சிவகாமியுடைய மனசுல ஒரு எண்ணம் உதிச்சுது. ஒருவேளை மாமல்லர் தான் வராரோ? தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக வராரோ? அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாநகரத்துடைய படுநாசத்தை இப்போதாவது தடுக்கலாம். அவருடைய காலில் விழுந்து, பிரபு போதும் நிறுத்துங்கள் அப்படின்னு கெஞ்சலாம். இப்படி எண்ணியவளா சிவகாமி பரபரன்னு எழுந்து ஓடுனா. கதவண்ட போனதோ மனம் தயங்குச்சு. எல்லாவற்றுக்கும் திட்டி வாசற்கதவை திறந்து பார்க்கலான்னு திறந்தா. அங்க தோன்றிய காட்சி அவளை திகைத்து பீதியடைய செஞ்சுது. மாமல்லரையோ பல்லவ வீரர்களையோ அங்க காணல. கோபம் கொண்ட வாதாபி ஜன கூட்டம்தான் காணப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தாரில் சிலர் வீட்டை காவல் புரிந்த சளுக்க வீரர்களோடு ஏதோ வாதாடி கொண்டிருந்தாங்க. சிவகாமியோட முகம் திட்டிவாசலின் மூலமா தெரிந்ததும் அந்த ஜனக்கூட்டத்தில் பல 100 சிறுத்தை புலிகளுடைய உருமல் சப்தம் போன்ற ரோமம் சிலிர்க்க செய்யற சப்தம் உண்டாச்சு. கூட்டத்தில் பலர் காவல் புரிந்த வீரர்களை தள்ளி கொண்டு வீட்டு வாசற்படியை நோக்கி பாய்ந்து வந்தாங்க. சிவகாமிக்கு நிலைமை ஒருவாறு புலப்பட்டுச்சு. சட்டுன்னு திட்டிவாசலை மூடுனான். அவசரத்தினாலும் பயத்தினாலும் அதை தாளிடம் மறந்து போனான். உடனே அங்கிருந்து மாளிகையுடைய பின்கட்டை நோக்கி விரைந்து போனான். திட்டமான யோசனையோடு போகல. அந்த சமயம் அந்த மூர்க்கம் கொண்ட ஜனங்களிடமிருந்து தப்பணும் அப்படின்னு இயற்கையா தோன்றிய எண்ணம் அவளுடைய கால்களுக்கு பலத்தை கொடுத்து வீட்டோட பின்கட்டை நோக்கி விரைந்து ஓட செஞ்சுது. வீட்டு பின்கட்டின் வாசற்படியை தாண்டி தாழ்வாரத்தை அடைஞ்சதும் உதய நேரத்துடைய மங்கிய வெளிச்சத்துல அங்க ஒரு உருவம் கபாலங்களையும் எலும்புகளையும் மாலையா பூண்ட கோரமான ஸ்திரீ உருவம் நிற்பதை சிவகாமி பார்த்தா. அவளுடைய உடம்புல இரத்த ஓட்டம் ஒரு நிமிஷம் நின்று போச்சு. உடம்புடைய ரோமங்கள் குத்திட்டு நின்னுச்சு. சிவகாமியை பார்த்ததோ அந்த பெண் பேய் கலகலன்னு சிரிச்சுது. அதுக்கப்புறமா, அடி அழகி சிவகாமி, கலைவாணி சிவகாமி, மாமல்லனையும் நாகநந்தியையும் மோக வலைக்கு உள்ளாக்கிய நீலி, உன் அழகெல்லாம் இப்போது என்ன செய்யும்? உன் கண்மயக்கும் முகமினுக்கும் உன்னை இப்போது காப்பாற்றுமா அப்படின்னு அந்த பெண் பேய் கேட்டுவிட்டு மறுபடியும் சிரிச்சுது. அடி சிவகாமி, நானும் உன்னை போல் ஒரு சமயம் கண்டவர் மயங்கும் மோகினியாகத்தான் இருந்தேன். உன்னாலே இந்த கதிக்கு ஆளானேன். அதற்கு பழிவாங்கும் சமயத்திற்காக இத்தனை காலம் காத்திருந்தேனடி அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கூறியவனோ காபாலிகை தன்னுடைய மடியில செருகியிருந்த கத்திய சட்டுன்னு எடுத்து ஓங்குனான். சிவகாமிக்கு அப்ப சிந்தனை செய்யற சக்தியோ தப்பித்து கொள்ள யுக்தி செய்யும் சக்தியோ சிறிதும் இல்லை. அவளோட உள்ளம் ஸ்தம்பித்து பிரமை கொண்டிருந்துச்சு. இருந்தாலும் எத்தகைய ஆபத்திலிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்கிற இயற்கை சுபாவத்தை ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் அளித்திருக்கிறான் அல்லவா? அந்த சுபாவம் காரணமா
சிவகாமி ஒரு அடி பின்னால நகர்ந்தா. அந்த கணத்துல காபாலிகைக்கு பின்புறத்துல அவ அறியாம ஒரு உருவம் திடீர்னு தோன்றுச்சு. பின்கட்டுடைய வாசற்படி வழியா நுழைந்த அந்த உருவம் காபாலிகையுடைய கத்தி பிடித்த கையை சட்டுன்னு கெட்டியா பிடிச்சுக்கிச்சு. அந்த பிடியோட பலத்தினால காபாலிகையுடைய கைவிரல்கள் விரிந்து கத்தி தரையில விழுந்துச்சு. அளவில்லாத குரோதத்தோடு காபாலிகை திரும்பி பார்த்தா. அட பாவி, நல்ல சமயத்தில் வந்து விட்டாயா அப்படின்னு சொன்னான். அப்படி அதிசயமா திடீர்னு தோன்றி தன்னுடைய உயிரை காத்த உருவத்தை சிவகாமியும் அப்ப உத்து பார்த்தா. அந்த உருவம் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசிதான் அப்படின்னு தெரிஞ்சப்ப சிவகாமிக்கு உண்டான வியப்பு திகைப்பு எல்லையற்றவையா ஆச்சு. ஆஹா, சக்கரவர்த்தி செத்து போனதாக சொன்னார்களே, ஒருவேளை அவருடைய ஆவி வடிவமா? அல்லது அல்லது முன்னொரு சமயம் செய்ததைப் போல் ஒருவேளை பிக்ஷுதான் சக்கரவர்த்தி வேஷம் பூண்டு வந்திருக்கிறாரோ?